ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 5 பேர் சாப்பிடக்கூடிய வெண்பொங்கல் அப்புறம் சாம்பார், டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே உலக்கில் 3/4 வாசி பச்சரிசி எடுத்துக்கோங்க. 3/4 வாசி பச்சரிசி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பாசிப்பருப்பை மேலே அப்படியே அள்ளி வைங்க. பாசிப்பருப்பும் பச்சரிசி சேர்ந்து 2 உலக்கு கரெக்டாக வரும். இந்த அளவில் தாராளமாக 5 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு 3 மணி நேரம் ஊறணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊறுற மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா கண்டிப்பாக ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இது ஊற விடலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் டால்டா, ஒரே 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா உருகிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி வந்து திருவி போடுவாங்க, திருவி போட வேண்டாம். ஒரு பெரிய துண்டை இஞ்சி எடுத்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும். திருவி போட்டால் வாயில் கடிப்படும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த உலக்கில் நம்ம தண்ணி அளந்து இப்போ எடுத்துக்க போகிறோம். 2 உலக்கு நம்ம அரிசி எடுத்தோம். இப்போது 6 உலக்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால 6 உலக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். சீரகம் மிளகு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குக்கரில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டாம், மேலாப்பில் அப்படியே மூடி போட்டு வைங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் ஊற வச்சுருக்காது இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சேர்த்துட்டு எப்பயும் போல் நம்ம குக்கரில் விசில் விடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 விசில் கண்டிப்பாக விடணும். குக்கர் விசில் வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசிச்சு விடணும். அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை நெய்யோடு சேர்த்து அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறி பார்க்கலாம். ஒரு 5 தக்காளி, 5 வெங்காயம், ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். முருங்கைக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு, அந்த சாம்பாரோட அளவு வந்து 5 பேர் தாராளமாக திருப்தியாக சாப்பிட்லாம். ஒரு குக்கரில் இந்த உலக்கில் 3/4 உலக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்புக்கு மேலே துவரம்பருப்பு போடுற அளவுக்கு இருந்தால் ஒரு கை அளவுக்கு கரெக்டாக வரும். அப்படியே மேலாப்பில் துவரம்பருப்பு போடுங்க, கரெக்டான அளவாக இருக்கும். பருப்பை நல்லா களைஞ்சிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி, கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியுமே இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறி எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய்க்கு பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் அளவுக்கு வைங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இருந்தாலும் கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடணும். லைட்டாக மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க.
தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் தூள் வந்து ஆச்சி அல்லது சக்தி சாம்பார் தூள் 10 ரூபாய் பாக்கெட் இருந்தால் முழுசாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் நான் சேர்ப்பேன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு, கண்டிப்பாக பெரிய ஸ்பூனில் இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 2, கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பு காய்கறி இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது தாராளமாக 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் சாம்பார் செஞ்சு பாருங்கள். வெண்பொங்கல் சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.